Hello guys, welcome to our channel. இப்ப நாம Curiosity book grade 8 உடைய Exploring Forces அப்படிங்கிற சாப்டர் நாம இப்ப படிக்கலாம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்களா? சரி. முதல்ல force அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். Force அப்படிங்கிறது பேசிக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அதுல நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. அதாவது புஷ், புல், ஹிட் இந்த மாதிரி எல்லா விதமான ஆக்ஷன்ஸுமே நம்ம ஃபோர்ஸ் அப்படின்ற விஷயத்துல தான் உள்ளடக்கி வச்சிருப்போம். சரி, ஓகே. அப்ப இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு சில விஷயங்கள் நம்ம டே டு லைஃப்ல பண்றோமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் நம்ம காலையில கண் விழிக்கிறதுல இருந்து தூங்குறதுக்கு வரைக்கும் நாங்க எல்லாமே ஃபோர்ஸோட தான் நடக்குது. எப்படி காலையில எழுந்துடுறோம், நம்ம பிரஷ் பண்றோம், இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவ் லைஃப் நிறைய இருக்கு. அதுல நம்ம சிம்பிள் ஆக்ஷன்ஸ், உதாரணம் குக்கிங் நடக்குது, அதுல நம்ம சப்பாத்தி மேக் பண்றோம், இல்லைன்னா சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பண்றோம், வண்டியை ஓட்டும் போது ஸ்டியரிங்க திருப்புறோம், அது மட்டும் இல்லாம விளையாடும் போது பால் கிக் பண்றோம். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஏன் பாலை த்ரோ பண்றோம், பாலை பாஸ்கெட்ல போட பாக்குறோம். அது மட்டும் இல்லாம வீட்ல கபோர்ட்ஸ் இருந்தா அதை ஓபன் பண்றோம், க்ளோஸ் பண்றோம், வண்டி ஓட்டும் போது பிரேக் அப்ளை பண்றோம். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த ஃபோர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் அடிப்படையே. சரி, ஓகே. அப்ப இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்க்கலாமா? சரி. சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன், அதாவது ஸ்டார்ட் அ ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் மூவிங் ஆர் ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிளான உதாரணம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஓகேங்களா? ஒரு குழந்தையோட கார் இருக்கு. அந்த காரை நான் என்ன பண்றேன்னா இந்த டைரக்ஷன்ல புஷ் பண்றேன். புஷ் பண்ணும்போது அந்த கார் மூவ் ஆகி இங்க நிக்குது. சரி, அப்போ ரெஸ்ட்ல இருந்த ரெஸ்ட் தான் எந்த ஒரு விதமான அசைவும் இல்லாமல் அப்படின்றத பொருள். அப்போ இந்த ரெஸ்ட்ல இருந்த இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி இங்க வந்திருக்கு, கரெக்டா? அப்போ இங்க மூவிங்ல இருந்திருக்கு, இங்க மூவிங்ல இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இங்க மூவிங்ல இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா அது மூவ் ஆகுது, நம்ம மூவிங் இருக்குன்னு சொல்றோம். சரி, ஓகே. அது எந்த டைரக்ஷன் நோக்கி போகுதோ நல்லா பாருங்க, இந்த டைரக்ஷன் நோக்கி நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதே டைரக்ஷன்ல தான் அது மூவ் ஆகுது, கரெக்டா? சரி, ஓகே. அப்போ ரெஸ்ட்ல இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்றதுக்கும் இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் மூவிங்லயே இருக்கு, சரிங்களா? நான் இங்க என்ன பண்றேன்னா என்னோட கைய வச்சு இந்த வண்டியை தடுக்கிறேன். ஓகே, அப்ப இந்த கார் நின்னுடுச்சு. அப்போ மூவிங்ல இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல வரதுக்கும் நமக்கு எது உதவியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ், சரிங்களா? அப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆகுறதுக்கும் இல்ல மூவ்மெண்ட்ல இருந்து ஸ்டாப் ஆகுறதுக்கும் இந்த ஃபோர்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து சேஞ்ச் இட்ஸ் ஸ்பீட். சேஞ்ச் ஸ்பீட் அப்படின்னும் பொழுது ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த மூவ்மெண்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட்ல நான் இங்க ஸ்டாப் பண்றது என்னோட கை வச்சேன் இல்லைங்களா? இதுல என்னுடைய ஃபுல் ஃபோர்ஸை நான் யூஸ் பண்ணாம ரொம்ப லைட் ஃபோர்ஸ் இங்க கொடுத்துட்டு என்னோட கையை நான் இங்க எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா அந்த வண்டி மூவ் ஆகும் போது கொஞ்சம் முன்னாடி இருந்த அந்த ஸ்பீடை விட இங்க ஸ்பீட் குறைஞ்சிருக்கும், கரெக்டுங்களா? அதே மாதிரி நான் இங்க வண்டி ரெஸ்ட்ல இருந்து இங்க தள்ளி விடும் பொழுது இங்க மூவ்மெண்ட் போச்சு இல்லைங்களா? அப்போ நான் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வண்டி ரொம்ப ஸ்பீடா போகும், இல்லைன்னா ரொம்ப மாடரேட்ல போகும், இல்லையா கொஞ்ச தூரம் போய் நின்னுடும். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் உடைய ஸ்பீட கூட என்ன பண்ணுது, தீர்மானிக்குது. அது ஸ்லோ டவுன் ஆகுறதும் ஸ்பீட் அப் ஆகுறதும் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் கிட்ட தான் இருக்கு. சரி, அடுத்து சேஞ்சிங் த டைரக்ஷன். சேஞ்சிங் த டைரக்ஷன் அப்படின்னும் பொழுது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு, நான் இதை தடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் திரும்பி இந்த பக்கமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. அப்போ இப்படி மூவ் ஆயிட்டு இருந்த ஆப்ஜெக்ட் உடனே திசை திரும்பி இப்படி வருது அப்படின்னும் பொழுது என்கிட்ட, அதாவது என்கிட்ட வந்துட்டு இருந்த ஆப்ஜெக்ட நான் தடுத்து அதனுடைய டைரக்ஷன் என்ன பண்ணிருக்கேன், சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்ப அதுக்கும் என்ன வேணும், ஃபோர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியம், சரிங்களா? சரி, அடுத்து என்ன இருக்கு, ஷேப் அண்ட் சைஸ். இப்போ என்கிட்ட ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு இல்ல கிளே இருக்குன்னா
நான் ஃபோர்ஸ் கொடுத்துதான் அதை கம்ப்ரஸ் பண்றதோ இல்ல ஸ்ட்ரெஸ் பண்றதோ இல்ல டிஃபார்ம் பண்றதோ என்னால பண்ண முடியும். கரெக்டா? அப்போ இந்த ஃபோர்ஸால என்னோட ஒரு ஆப்ஜெக்டுடைய ஷேப் அண்ட் சைஸ் என்னால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா என்னால சேஞ்ச் பண்ண முடியும். லைக் இங்க பாத்தீங்களா, பெண்டிங், ட்விஸ்டிங், ஸ்ட்ரெச்சிங், ஸ்குவாஷிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னால ஃபோர்ஸ் கொடுத்து தான் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, are forces an interactive between two or more objects? Of course, yes. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தள்ளறோம் இல்ல புல் பண்றோம் இல்ல புஷ் பண்றோம் இல்ல நம்ம வேற ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்றோம் இல்லைன்னா ஸ்ட்ரெச் பண்றோம், ஏதோ ஒண்ணு பண்ணும் பொழுது இந்த ஆப்ஜெக்ட் மேல நம்ம கை இருக்கிற மாதிரி இங்க இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் சொல்றோம் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க ரெண்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க பால் இருக்கு, இங்க என்னோட கை இருக்கு. அப்போ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் இங்க இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது நான் புஷ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, நான் கொடுக்குற ஃபோர்ஸ்னால இந்த மாஸ், இந்த பாலுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா, அந்த குறிப்பிட்ட மாஸ் நான் கொடுத்த ஃபோர்ஸ் டைரக்ஷனுக்கு நோக்கி ஆக்சலரேட் ஆகுது. சரிங்களா? அதனாலதான் நம்ம F is equal to ma அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர் ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ்? எஸ். ஏன்னா நான் இப்பதான் சொன்னேன், ஒரு ஆப்ஜெக்ட நான் புஷ் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட நான் புஷ் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் புஷ் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஜெக்ட் மேல என்னுடைய கை, ஓகேங்களா, நான் அதை வச்சு அதை புஷ் பண்றேன். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ட் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஃபோர்ஸ் பாசிபிள். சரிங்களா? சரி, எல்லா நேரங்களிலும் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும் போது இன்ட்ராக்ஷன் இருந்தே ஆகணுமான்னு கேட்டா கிடையாதுங்க. நம்ம எப்படி வந்து இதை நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ் சொல்றோம், அந்த மாதிரி நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு. சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணும் பொழுது அதுல டைரக்டா நம்ம இன்ட்ராக்ட் பண்றது மூலமா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னும் பொழுதுதான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம சரி அப்படின்னு நம்ம பதில கொடுக்க முடியும். சரிங்களா? சரி, அப்ப இந்த SI யூனிட் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, SI யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சயின்டிஸ்டோட நேம் தாங்க நியூட்டன். என்னது? நியூட்டன். சோ SI யூனிட் நியூட்டன் அப்படின்னும் பொழுது நமக்கு ஈஸியாவே ஃபார்முலா எழுத முடியும், இல்ல சிம்பிள்ஸ் எழுத முடியும். சரி, இதோட சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் N. அப்போ இந்த கேபிட்டல் N அப்படிங்கிறது நமக்கு SI யூனிட் அப்படிங்கிறது ஃபோர்ஸை மட்டும் மீன் பண்ணுது. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆக கூடாது, மாஸ்க்கு கிடையாது, ஃபோர்ஸ்க்கு தான் இது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். சோ இப்பதான் நம்ம ஃபோர்ஸோட உண்மையான விஷயங்களை நம்ம படிக்க போறோம். சோ இங்க கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் இருக்கு, இங்க நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட டைரக்டா நம்ம பிசிக்கலா டச் பண்ணி நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்னா அது மஸ்குலர் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ்ன்ற கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் நமக்கு வரும். இப்ப நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னும் பொழுது நம்ம அதை பிசிக்கலா டச் பண்ணாமலேயே நம்ம ஃபோர்ஸ் அதுல எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். சரி, ஓகே. அப்ப இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்பதான் சொன்னேன், நம்ம பிசிக்கல் கான்டாக்ட் மூலமா அந்த ஆப்ஜெக்ட நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதோட பொசிஷனையோ இல்ல ஷேப்போ சைஸோ டைரக்ஷன் நம்மளால என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்க, மஸ்குலர் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ்னா என்னது? மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு ஆக்ஷன் நம்மளுடைய மசில்ஸோட ஹெல்ப் மூலமா நடக்குது அப்படின்னா அதுதான் மஸ்குலர் ஃபோர்ஸ். சரிங்களா? அதாவது இந்த ஃபோர்ஸ் எது மூலமா பாஸ் ஆகுதுன்னா ஆக்ஷன் ஆஃப் மசில்ஸ் இன் அவர் பாடி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் மூலமா இதை ஆக்ட் ஆகி நமக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுக்கும் பொழுது அது நம்ம மஸ்குலர் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். சரிங்களா? அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்மளோட மசில்ஸ் கூட அது கான்டாக்ட்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட அது என்ன ஆகுது?
அது ஆக்ட் ஆகும் பொழுது அதை நம்ம மஸ்குலர் ஃபோர்ஸ்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப அனிமல்ஸ், ஃபிஷ், இன்செக்ட் இது நிறைய எக்ஸாம்பிள்ஸே இருக்கு. இப்போ ஒரு எர்த்வா மூவ் ஆகுதுன்னும் பொழுது அது தன்னோட மசில்ஸ அப்படியே புஷ் பண்ணி கொண்டு போறது. அதே மாதிரி தான். அதே மாதிரி குழந்தைங்க வந்து கொஞ்சம் முட்டி போட்டு கிரால் பண்ணி போவாங்க இல்லையா? அது இது எல்லாமே நம்ம மசில்ஸோட ஹெல்ப் மூலமா நிறைய விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இப்ப டால்பின்ஸ் வந்து ஜம்ப் ஆகுறது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, ஃப்ரிக்ஷன்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். உராய்வு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், உராய்வுகள் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, when the force comes into play when an object moves or tries to move over another surface, it's called force of friction அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கேட் மேல நான் எடுத்துக்கிறேன். இதுல பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஒரு சர்ஃபேஸ். இவர் வந்து இங்க என்ன பண்றாரு, ஸ்கேட் பண்றாரு இல்லையா? ஸ்கேட் பண்ற போர்டு கீழே அந்த சர்ஃபேஸ் இருக்கு. அந்த ரெண்டு சர்ஃபேஸுமே என்ன ஆகுது, உராய்வு ஏற்படுது. கரெக்டா? அப்போ அந்த உராய்வு ஏற்பட்டதா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு புது ஆப்ஜெக்ட நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க. சரிங்களா? இல்ல அப்படின்னா டாமரின் சீட் எடுத்துக்கலாம். அதை நம்ம தரையில போட்டு இப்படி தேய்க்கும் போது அது நிறைய ஸ்கிராச்சஸ் அப்சர்வ் பண்ணும். அப்ப அந்த ஸ்கிராச்சஸ் எதனால உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதை வச்சு அப்படி வந்து நல்லா ரப் பண்றோமோ அதோட சர்ஃபேஸும் நம்ம எடுத்துக்கூடிய தரை அந்த ஃப்ளோர் சர்ஃபேஸ் இருக்கு, அது ரெண்டும் கான்டாக்ட்ல வரும் பொழுது அங்க சில ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? சரி, ஓகே, இப்படி ஆக்ட் ஆகுது, ஓகே, அந்த ஸ்கிராச்சஸ் வருது, ஓகே. அந்த ஸ்கிராச்சஸ் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, நான் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இப்படி வச்சு என்னோட ஃபோர்ஸை நான் இப்படி கொடுக்குறேன். சரிங்களா? இப்படி ஃபோர்ஸ், என்னோட ஃபோர்ஸ் நான் இப்படி கொடுக்கும் பொழுது இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். சோ அதனாலதான் அந்த இடத்துல நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணலாம், நோட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல கான்டாக்ட் வரும்பொழுது இந்த ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இதுல நிறைய சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தேய்க்கிறேன். இதுல ஸ்கிராச்சஸ் நிறைய வருது. அப்ப இந்த ஸ்கிராச்சஸை தவிர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நான் லூப்ரிகன்ட் ஆயில் அந்த மாதிரி போன்ற விஷயங்களை நான் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸோட இர்ரெகுலாரிட்டிய அது ஃபிக்ஸ் பண்ணி அது ப்ராப்பரான ஸ்மூத்னஸ் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? இதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளோடைய அந்த செயின்ல ஆயில் ஊத்துறது, சரிங்களா, இந்த டோர் கார்னர்ஸ் நம்ம ஆயில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஊத்துவோம் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஃப்ரிக்ஷன் அப்படின்றத ஆக்ட் ஆகுறது குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நாம இதை செய்யறோம். சரிங்களா? எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் மேக்சிமம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். அந்த இர்ரெகுலாரிட்டியை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா லூப்ரிகன்ஸ் போன்ற விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். சரிங்களா? அந்த நிறைய மைனர் இர்ரெகுலாரிட்டிஸ் தான் பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனுக்கு காரணமாக இருக்கு. இது எப்படி ஆக்ட் ஆகுது, நாம கொடுக்கிற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது ஆக்ட் ஆகுது. அப்ப இங்க பாருங்க, இந்த ஸ்கேட் போர்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கீழே இறங்குதுன்னா இவர் இவர் இந்த டைரக்ஷன் இறங்குறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டா? அப்போ ரொம்ப மைன்யூட்டாவாச்சும் என்ன இருக்கும், அதுல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகி இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப இந்த ஃப்ரிக்ஷன்ல இன்னும் நிறைய விஷயங்கள் கூட இருக்கு. கிராவிட்டி, நம்ம வந்து மேல இருந்து கீழே விழும்போது நம்ம வந்து கிராவிட்டியை ஃபீல் பண்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது கிராவிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். இது எல்லாமே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுது அப்படின்னும் பொழுது நமக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன ஆகுது சொல்றோம். எப்படி சொல்றோம்னா இந்த ஆப்பிள் ஜி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல வரும். இவர் ஸ்லைட் ஆகுறது நமக்கு அப்படி கீழே வர்றது மேல போறதுன்றது தேவையில்லை. நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் பிளஸ் அது எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், அந்த டைரக்ஷன் ஆப்போசிட் சீட்ல ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப அவர் கீழே வர்றது கிராவிட்டியால அப்படின்னு சொல்ல போனா அது நம்ம அடுத்த கான்செப்ட் தான் போகணும், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். சரி, in non-contact forces first what they are given in the case magnetic forces. magnetic forces னா என்னது, magnetic force னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப சிம்பிள். ஒரு மேக்னெட்டை நான் என்ன பண்றேன்னா நார்மலா ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு
நான் என்ன பண்றேன், அதுக்கு பக்கத்துல ஏதாவது அயன் ராட்ஸை வைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப அது பக்கத்துல அயன் ராட்ஸ் வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ராக்ட் ஆகல. அடுத்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் தள்ளி நான் என்ன பண்றேன், வைக்கிறேன். அப்போ இன்ட்ராக்ட் ஆகல. திரும்ப ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் தள்ளி நான் என்ன பண்றேன், இங்க வைக்கிறேன். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. சரி, ஓகே. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக்கோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு உள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா அது டைரக்டா அட்ராக்ட் ஆயிடும். ஆனா இது வந்து ரொம்ப தூரமா இருக்கிற போது மேக்னெட் அந்த ஃபீல்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ரொம்ப தூரம் தள்ளி இருந்தா அது இன்ட்ராக்ட் ஆகிறது ரொம்பவே கம்மியா இருக்கும். சரி, ஓகே. இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு மேக்னெட்டை வச்சு நம்ம என்ன பண்றோம், இன்னொரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் கூட நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்றோம். சரி, ஓகே. இதுல என்ன ஃபோர்ஸ் இருக்கு, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அது ஏன் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு மேக்னெட் இங்க இருந்துச்சு, என்னுடைய ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னும் பொழுது நான் பிசிக்கலா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே பண்ணல. ஜஸ்ட் இந்த மேக்னெட்டையும் எதுவுமே நான் தேவையில்லாம எதுவுமே மூவ் பண்ணல. இது கிட்ட இப்படி கொண்டு வரும்பொழுது நல்லா பாருங்க, இது கிட்ட கொண்டு வரும்போது இந்த மேக்னெட் இந்த ஆப்ஜெக்ட் டச் பண்ணவே இல்லை. டச் பண்ணாமலே அப்படியே அட்ராக்ட் ஆயிடுது. சரிங்களா? அப்படி அட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ இது ஏன் நான் நான் கான்டாக்ட் சொன்னேன்னா, அதுதான் நான் இப்ப ரீசன் சொன்னேன். இந்த ஆப்ஜெக்ட் மேல டைரக்டா என்ன பண்ணல, கான்டாக்ட் ஆகும். எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டும் அது இல்லை. அப்போ அது அட்ராக்ஷன் மூலமா மட்டுமே என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, அது அட்ராக்ட் ஆயிருக்கு. அப்ப இது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். சரி, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்ற கான்செப்ட படிக்கும்படி இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லயே ஒரு கான்செப்டை நம்ம என்ன பண்ணணும் சொல்லிடணும். அதாவது நார்த் சவுத்னு இருக்குன்னா, ஒரு மேக்னெட்டை நான் இங்க நார்த் அண்ட் சவுத் வச்சேன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ரிப்பல்ஷன் நடக்கும். அதே இடத்துல நான் சவுத் அண்ட் நார்த் வச்சேன்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் மேக்னெட் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். இதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கூட படிச்சிருப்போம். இந்த பலூன்ஸை ரப் பண்ணி த்ரெட் கொண்டு போன த்ரெட் மேல போடுறது, இந்த கிளாஸ் ராட வந்து நம்ம சில்க் கிளாத்தோ அந்த மாதிரி நிறைய ரப் பண்ணிட்டு அதை வந்து திரும்ப அந்த சில்க் கிளாத்தில் கொண்டு போகும்போது வந்து மேல வருது. இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலா ஸ்டாட்டிக் சார்ஜஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ யூஸ்வலா இந்த சார்ஜ் ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம என்ன பண்றது, ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ யூஸ்வலாவே இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம அப்சர்வ் பண்றதாவே இருக்கும். இப்ப சீப்பு வந்து தலையில தேய்ச்சி, ஓகேங்களா, சீப்பு வந்து தலையில தேய்ச்சி இந்த பேப்பர் பிட்ஸ் கூட கொண்டு போற என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோடைய பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு. நிறைய ரியாலிட்டியில கூட பார்த்துருக்கோம். மின்னல் வந்து பூமியை தாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ யூஸ்வலாவே இந்த பலூன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த டோர் நாப் இருக்கும் இல்லைங்களா? இந்த கார்பெட்ல வந்து தேய்ச்சிட்டே போறோம்னா டோர் நாப்போட லைட் அந்த அந்த ஷாக் வந்து ஃபீல் பண்ணும். அந்த ஷாக் ஃபீல் பண்ணும்போது நமக்கு என்ன, சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லி படிப்போம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. ஸோ பலூனை வந்து நம்ம உள் ஸ்வெட்டர் இருக்கு இல்லையா, அப்படி ரப் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆகாரம். சரிங்களா? இதுலயுமே பாத்தீங்கன்னா மேக்னெட் மாதிரியே ஒரு விஷயம் இருக்கும். ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இதுல பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். சரிங்களா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மட்டும்தான் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். அதாவது ரொம்ப பேசிக், டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் அட்ராக்ட்ஸ், லைட் சார்ஜஸ் ரிப்பல். அப்ப நெகட்டிவ் என்ன சார் ஆகும், அதுவும் ரிப்பல் தான் ஆகும். அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுவும் அட்ராக்ட் தான் ஆகும், அது அட்ராக்ட் தான் ஆகும். ஏன்னா அது டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இல்லையா, அப்ப அது அட்ராக்ட் ஆகிதான் ஆகும். சரிங்களா? இப்ப அடுத்து வந்து பாருங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீல இருந்து மேல இருக்கக்கூடிய ஒரு பழம் இருக்கு. அந்த பழம் மரத்துல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கீழே விழுது. நல்லா யோசிங்க, நான் எதுவுமே பண்ணல, அந்த பழமா கீழே விழுதுன்னு சொல்ல
எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாவே இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பழத்தை தொடாமலே எனக்கு இருந்து என்ன ஆகுது, மேல இருந்து கீழே விழுது, பூமிக்கு மேல விழுந்துருச்சு. ஓகே, அந்த பழம் ஏன் கீழே வரணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இதுதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இதுதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு பங்கத்துக்கு மேல வீசும்போது கீழே வரும். கரெக்டா? என்ன நடக்குது, இந்த எர்த் வந்து அதை புல் பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஏன் அது நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, அப்ப இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் மேல கொண்டு போடும்போது கீழே திருப்பி ஒரு ஃபோர்ஸோட கீழே வருது இல்லையா, அது கிராவிட்டியால நடக்குது. அப்ப அதான் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இல்ல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம சொல்றோம். ஓகே, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கான்டாக்ட் இல்லாம டைரக்டா ஆக்ட் ஆகுதா இல்லையா, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சோ எப்பவுமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும் எப்படிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அன்லெஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சொன்ன பாத்தீங்களா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன சொன்னோம், ரிப்பல்ஷன் இருக்கு, அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மேக்னெட்லயும் ரிப்பல்ஷன் இருக்கு, அட்ராக்ஷன் இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல ரிப்பல்ஷன் இருக்கு, அட்ராக்ஷன் இருக்கு. ஆனா கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷன்ஸ் தான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தானே? சரி, ஓகே. இப்ப அடுத்து நம்ம என்ன இருக்கு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பர் கான்செப்ட். வெயிட் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட். வெயிட் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னா வெயிட்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு ஸ்ட்ராங்லி an object is pulled by the earth அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்டை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம். சரிங்களா? அதாவது the force with which the earth pulls an object towards itself is called weight. அப்படியா? சரி, ஓகே. அப்ப இந்த வெயிட் அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்கிற மாசம் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மாஸ் இஸ் டிஃப்ரெண்ட், வெயிட் இஸ் டிஃப்ரெண்ட். சரிங்களா? இப்போ இந்த மாஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதுங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வெயிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேபி பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறலாம், ஆனா மாஸ் மாறாது. சரிங்களா? இப்ப ஸ்பேஸ் போகும்போது நம்ம வெயிட் லெஸ்ஸா தெரியும், ஆனா அந்த இடத்துல மாஸ் குறையாது. கரெக்டா? சோ அந்த மாதிரி தான் இங்க நமக்கு இதை கொடுத்திருக்காங்க. சோ இந்த வெயிட் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். சோ நமக்கு டெக்ஸ்ட் புக்ல SI யூனிட் ஆஃப் வெயிட் இஸ் என்ன கொடுத்திருக்காங்க, நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கா இந்த வெயிட் அப்படிங்கிறது நம்ம எப்படிலாம் அப்சர்வ் பண்ணலாம்னு பாருங்க. யூஸ்வலா நம்ம வந்து நிறைய மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் வெயிட். கரெக்டா? சோ அந்த மாதிரி கேஜஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ் கான்செப்டோட நம்ம SI யூனிட் எல்லாம் கொண்டு வரும். அது வந்து டிஃப்ரெண்ட். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் டிவைஸ் தான். இட் மெஷர்ஸ் a weight, ஓகேவா, through the force. ஓகே, சோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அங்க ஹேங் பண்ணது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரம் கீழ் நோக்கி போகுதோ அந்த அளவுக்கு எனக்கு எங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க இதுக்கு சரிங்களா ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். அது எனக்கு எவ்வளவு நியூட்டன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணும், அது எனக்கு காட்டும். நான் என்ன பண்ணிடலாம், ஓ இவ்வளவு நியூட்டன் இருக்கு, இவ்வளவு நியூட்டன் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணலாம், அதை இன்ஷூர் பண்ண முடியும். அப்ப இந்த ஆப்ஜெக்டோடைய வெயிட் என்னன்றதை என்னால என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ பேசிக்கா ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல 0 இருந்து 10 நியூட்டனுக்குள்ள இருக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்போ அடுத்து நமக்கு இருக்கிற இந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ பியான்சி ஃபோர்ஸ். சோ இந்த பியான்சி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் தான். யூஸ்வலா எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சிங்க் ஆகுறதும் இல்ல ஃப்ளோட் ஆகுறதும் எதை பொறுத்துன்னு காமன் நம்ம கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சொல்லுவோம், கிராவிடேஷன் புல் சொல்லுவோம், அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த பயான்சி ஃபோர்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த பயான்சி ஃபோர்ஸ் மேக்ஸிமம் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? சோ தண்ணியோட டென்சிட்டி விட நம்ம போடுற ஆப்ஜெக்ட் வந்து தண்ணியோட டென்சிட்டி விட கம்மியா இருக்கும் போது என்ன ஆகணும், தண்ணி விட டென்சிட்டி அது அதிகமா என்ன ஆகணும்ன்றது அந்த லிக்விடோட டென்சிட்டி தான் நமக்கு என்ன பண்ணுறது சூஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ இந்த பயான்சி ஃபோர்ஸ்ன்றது ஒண்ணும் கிடையாது. சோ நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், இதை தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பால் வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல போடுறேன், சின்ன பிளாஸ்டிக் பால் போடுறேன்.
அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோட் ஆகுது. அப்ப ஃப்ளோட் ஆகுதுன்னா அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அது ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அதோடைய டென்சிட்டி எப்படி இருக்கு, குறைவா இருக்கு. சரிங்களா? ஈக்குவலா அப்படின்ற கான்செப்ட் நமக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளாவே கொண்டு போகலாம். சரிங்களா? சோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போறோம். ஓகே, சோ யூஸ்வலா இந்த ஆப்ஜெக்ட் மேல மிதக்குது அப்படின்னா எனக்கு பெயான்சி ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது, மேல் நோக்கி ஆக்ட் ஆகுது. ஆனா கண்டிப்பா இல்ல கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஆனா எனக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுற இடத்துல இந்த பெயான்சி ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ரெண்டுமே ஆக்ட் தான் ஆகும். ஓகேவா? சோ இஃப் சப்போஸ் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, சிங்க் ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸா இருந்துச்சு, எதை விட பெயான்சி ஃபோர்ஸோட லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ளோட் ஆகுது. அவ்வளவுதான் ரீசன். ஓகேவா? அதான் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் தான் தீர்மானிக்கும் பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வுட் போட்டா மிதக்குது, இந்த சில கிளேஸ் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி போட்டா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா உள்ள வந்து சிங்க் ஆயிடுது. பட் அது இது பாத்தீங்களா அதே அமௌண்ட் ஆஃப் கிளே எடுத்து இந்த மாதிரி பண்ணா அது என்ன ஆகுது, அப்படியே ஃப்ளோட் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ பேசிக்காவே பாத்தீங்கன்னா இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அப்ட்ரஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் இது எல்லாமே நம்ம பெயான்சி அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா லிக்விடும் ஒரே மாதிரியான ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? தண்ணி எடுக்கலாம், நான் கோகனட் ஆயில் எடுத்துக்கிட்டா அதுல வந்து பெயான்சி ஃபோர்ஸ் ரேஞ்ச் வேற மாதிரி இருக்கும். காஸ்டர் ஆயில் எடுத்திருந்தா அதோடைய பெயான்சி ஃபோர்ஸ் ரேஞ்ச் வேற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? சோ நான் எடுத்துக்கிற ஆப்ஜெக்ட பொறுத்தும் நான் எடுத்துக்கிற லிக்விட பொறுத்தும் இந்த பெயான்சி ஃபோர்ஸோட கண்டிஷன் என்னால வேரி பண்ண முடியும். ஓகேங்களா? பட் வாட்டர் அப்படின்ற அந்த யூனிவர்சல் சால்வெண்ட்டை வச்சு பார்க்கும்போது எனக்கு எங்க போய் டெஸ்ட் பண்ண ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. சோ பேசிக்கா இந்த மாஸ் அண்ட் வெயிட் அப்படிங்கிறதுடைய இந்த பேசிக்கான இந்த என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம புக்ல இருக்கோ இல்லையோ நம்ம தெரிஞ்சுக்கணும். மாஸ்னா என்னன்னு பாருங்க, குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு மேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றது பாத்தீங்கன்னா மாஸ். ஆனா வெயிட் இருக்கிறது அப்படி கிடையாது. அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிராவிடேஷன் புல் அப்படின்றதோட நமக்கு ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்போ மாஸ் வந்து எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி தான். ஆனா வெயிட் அப்படி கிடையாது. வெயிட் ஆஃப் அ பாடி கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். சரிங்களா? சோ எர்த்ல ஒரு மாதிரி இருக்கலாம், எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாஸ் பண்ணா மாஸ்ல வேற மாதிரி இருக்கலாம். சோ ஸ்பேஸ்ல கூட வேற மாதிரிலாம் இருக்கலாம். அந்த மாதிரி கூட நிறைய சேஞ்சஸ் வரும். Mass is measured in the case of kg, but Newton is measured in the case of Newton. அப்ப kg சொல்றது எல்லாமே mass, Newton சொல்றது எல்லாமே weight பேஸ் பண்ணி நம்ம சொல்றது. சரிங்களா? ஆனா force weight ஓட நீங்க என்ன பண்ணிக்க கூடாதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. Mass is a scalar quantity, weight is a vector quantity. ஏன்னா இது just matter contained in the body தான். பட் இதுல earth வந்து பாத்தீங்கன்னா நம்மள அட்ராக்ட் பண்ணுது towards its direction. அப்போ நமக்கு வெக்டார்னும் போது என்ன இருக்கு, மேக்னிடியூடும் இருக்கு அண்ட் டைரக்ஷனும் இருக்கு. ஏன்னா கிராவிடேஷன் புல் அப்படிங்கறதுனால. ஆனா ஸ்கேலார்னா வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கு. மாஸ் ஆஃப் an object can never be zero. ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ் எப்பவுமே ஜீரோ பண்ணாது முடியாது. and the weight of the object becomes zero at the center of the earth. ஓகேங்களா? சோ சென்டர் ஆஃப் த எர்த்ல ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் என்னவா தான் நம்ம வந்து எடுக்க முடியும், ஜீரோவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? சோ பேசிக்கான கான்செப்ட் தான் இந்த சாப்டர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான லெசன்ஸும் கூட. நம்மள எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே நமக்கு எங்க போனாலும் ஒரே ஒரு ஆன்சர் திருப்பி 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 நம்ம சுத்தி வரும். அது ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸ் பார்த்தோம், அது மூலமா கண்டிஷன்ஸை பார்த்தோம், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வெயிட், அந்த வெயிட்டை பேஸ் பண்ணி சில பேசிக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் டிவைஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா பார்த்தோம், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாஸ் அண்ட் வெயிட்கான டிஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.